முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினால் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய நேயர் மலர்விழி சார்ல்ஸினுடைய கவிதையாக அந்த கவிதை அமைந்திருக்கிறது. பலருடைய கவிதைகளை தந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொன்றாக அவற்றையும் நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளிலே நாங்கள் பலரை வானொலியினூடாக இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே இப்பொழுது 2009 இதேபோன்ற காலப்பகுதியிலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே சொல்லுனா துயரங்களை அனுபவித்திருக்கக்கூடியவரும் அந்த களத்திலே நின்று இனப்படுகொலை நடைபெற்றதற்கான சாட்சிகளில் ஒருவராகவும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக பாதிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியை கடந்து வந்திருக்கக்கூடியவரும் ஆக இருக்கக்கூடியவரும் எங்களுடைய மண்ணினுடைய மீழ்ச்சிக்காகவும் மண்ணினுடைய விடுதலைக்காகவும் களமாடி இருக்கக்கூடிய ஒரு வீரனாகவும் இருக்கக்கூடிய கலைச்செல்வனோடு நாங்கள் இப்பொழுது பேசப் போகின்றோம். வணக்கம் கலைச்செல்வன். வணக்கம் அண்ணா. சொல்லுங்கள், 8 வருடங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கடந்தோடி போயிருக்கின்றது. 2009 இதே போன்ற ஒரு காலப்பகுதி நீங்கள் ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டதை போல 16ஆம் தேதி உங்களுடைய அந்த பகுதியில் இருந்து நீங்கள் மீண்டு வந்த நாளாக சொல்லி இருக்கின்றீர்கள். என்ன நடந்தது இந்த காலப்பகுதியிலே? அங்கே 16ஆம் தேதி ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் யுத்தம் செய்து கடைசி நாள் யுத்தம் முடிவடைந்த ஒரு இறுதி நாள். அதுக்கு முன்னுக்கு இருந்தே எங்களோட மக்கள் கனக துன்பங்களை அனுபவிச்சு நாங்கள் நேர பார்த்து நாங்கள் எங்களோட மக்கள் மீதான ஒரு இன்ன அழிப்பு தாக்குதல், விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்று சொல்லி எங்களோட மக்களை தான் பெரும்பான்மை அளித்தவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவம். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா இராணுவம் பல முனைகளில் முன்னேறி எங்களோட வன்னி நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது. மன்னார் ஊடாக இங்கால முல்லைத்தீவு, முகமாலை என்று 4 திசையாலும் முன்னேறி எமது நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து எமது மக்கள் மீதும் மக்கள் நெருக்கமான பகுதிகள் மீதும் குண்டுகள் வீசி மற்ற தடை செய்யப்பட்ட உலகளாவிய ரீதியில் தடை செய்யப்பட்ட இரசாயன ஆயுதங்கள், கொத்துக்குண்டுகள் மற்றும் பொஸ்பரஸ் குண்டுகள் என பல தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி எங்களை மக்களை கொன்றொழித்தனர். நாங்கள் அந்த களத்தில் நின்று அந்த சூழலுக்கு நின்று மக்களுக்காக ஒரு பல வருடங்கள் மக்களுக்காக நாங்கள் போராட்டத்தில் இணைந்து செயற்படுறாங்க. நீங்கள் ஒரு முன்னாள் போராளி என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்ன மாதிரி உங்களுடைய அந்த அனுபவம் இருந்தது? எந்த படையணியில் இருந்தீர்கள் அல்லது எந்த இடத்துல இருந்து நிலமீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள்? நான் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள். சமாதானம் ஏற்பட்ட ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைஞ்ச நான். இணைஞ்சு நீர்த்துறையில் ரஞ்சித்தம்பாட்டு சொல்லுவாங்க, தமிழ் இந்திய பாவட அவற்ற பிரிவில் இருந்து சமாதான காலத்தில் எங்களோட மொழிக்கான பணி செய்து கொண்டு இருந்தாங்க. மொழியை மீட்கணும், எங்களோட மொழியை காப்பாற்றணும், எங்களோட இனம் விடுதலை அடைகிற நேரத்தில் எங்களோட மொழியும் ஒரு முழுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு எங்களோட தமிழ் இந்திய பாண்ட ஒரு குறிக்கோள் அது. அதுக்காண்டி நாங்கள் குறிப்பிட்ட சில போராளிகள் அந்த பணியில் ஈடுபட்ட நாங்கள் பாடசாலைகள் மூலம் ஏனைய வணிக நிலையங்கள் என்பவற்றினூடாக தமிழ் தொடர்பான சில புத்துணர்ச்சி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தமிழ் மொழியை நாங்கள் வலுவடைய செய்த நாங்கள். அப்படி செய்து கொண்டிருக்க சமாதானம் நடந்து கொண்டிருந்த காலப்பதில் செய்த நாங்கள் 2006 மன்னர் தெரியும் உங்களுக்கு, மாவிலாறில் இருந்து ஆரம்பமானது. சமாதானம் குழம்பி யுத்தம் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து இராணுவம் பல பகுதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சர்வதேச
நாடுகளின் உதவிகளோடு எங்களை அடக்கினார்கள். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மக்கள் இடம்பெயர்ந்து வரும்போது எங்களோட மக்கள் வந்து நிம்மதியாக ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இடத்தில் வந்து இடம்பெயர்ந்து ஒரு 10 நாள் இருக்க முடியாது. அதில் இருந்து அடுத்த தரம் எங்களோட மக்கள் வந்து சொல்லுவோம். அப்போ நாங்கள் பார்க்குறாங்க மக்கள் வந்து இருப்பாங்க வந்து முதல் நாங்கள் சொல்கிறது. நாங்கள் இப்போ ஒரு சண்டையில் நிற்க ஐ அடிக்கிறோன்னு சொல்கிறோம், நாங்கள் பங்கர் அடிக்கிறோம். அதே மாதிரி தான் மக்களும் என்னவாங்க வந்து இருக்கிற இடத்த ஒரு பங்கர் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது மக்களுக்கு பழக்கப்பட்டுட்டு அதே இப்போ நாங்கள் ஒரு சண்டையில் என்ன மாதிரி செய்கிறோமோ அதே மாதிரி மக்களும் அப்படித்தான் தங்களை பாதுகாத்து வந்தார்கள். அப்படி இருந்தும் பல மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது. அப்படியே இடம் குறுகி வரும்போது விடுதலை புலிகள் யுத்தம் செய்யாத சந்தர்ப்பத்திலேயும் இராணுவம் வந்து இப்போ தெரியும் ஒரு துருப்பு, அதாவது ஒரு இராணுவத்தை கொல்லுவதற்கு அதிக சேதப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் செல்லுகள் அப்படியும் பயன்படுத்துகிறது இப்போ இராணுவ ரீதியாக உள்ளவர்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் சொல்லுவோம் 5 செல்லுன்னு சொல்கிறது. அது வந்து ஒரு மிகவும் ஒரு ஆபத்தானது, கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு பகுதியில் மக்கள் இருக்கிற ஒரு பகுதியில் அது விழுந்து வெடிக்குமாயின் அதில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மையானவர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு தெரியும். அப்படி சந்தர்ப்பங்களில் அதுகள் தான் அடிப்பாங்க. அப்படி தான் எங்களை மக்களை கொண்டவங்க. அப்போ கடைசியாக அப்படியே இடம்பெயர்ந்து வந்து கிளிநொச்சி விடுபட்டு வந்தது. கிளிநொச்சி விடுபடும் போது ஆனரவாலும் மோமாலையில் இருந்த இராணுவம் ஆனரவாலை மூவ் பண்ணி வந்து பரந்தன் பகுதியையும் பிடித்து விட்டார்கள். முல்லைத்தீவால் மூவ் பண்ணி வந்து முல்லைத்தீவின் மற்ற பகுதியாலையும் மூவ் பண்ணி வந்து முல்லைத்தீவு காண வந்துட்டார்கள். அப்போ எங்களுக்கு இருந்த பகுதி பரந்தன் புதுக்குடியிருப்பு நெடுஞ்சாலை ஒன்று தான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் அதுக்கெல்லாம் எங்களோட வன்னி மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டத்தில் எங்களோட கட்டுப்பாட்டுக்கு இருந்த பகுதி மக்கள் எல்லாருமே அதுக்கான இருந்தவர்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு 3 மாவட்டங்கள்லேயும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கான அவ்வளோ மக்களையும் எங்களோட விடுதலை புலிகளோடு இருந்தவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 சதுர கிலோமீட்டர் சொல்லலாம் அந்த பகுதியை. 2-3 சதுர கிலோமீட்டர் அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள் தான் மக்கள். அப்போ அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்போ அவர்கள் அறிவிப்பார்கள், தர்மபுரத்தில் இருந்து தேவிபுரங்கான பாதுகாப்பு வலயம், நாங்கள் அங்கே எந்த தாக்குதலையும் செய்ய மாட்டோம், நீங்கள் அங்கே போய் குடியேறுங்க, அங்கே போய் மக்களை ஒதுங்குமாறு அறிவிப்பார்கள். அறிவிக்கின்ற பட்சத்தில் மக்கள் அந்த இடங்களுக்கு போயிருக்கும்போது அந்த இடத்தில் இராணுவத்தினால் பல்குழல் எறிகணை ஏவப்படும். பல்குழல் எறிகணை அத்தோடு கிபிர் விமானங்கள் கொண்டு தாக்குதல் செய்யும். செல்வீச்சுகள் ஆற்றலி அடிப்பார்கள், ஆட்டி அப்படி மக்களை வந்து ஒரு இடத்துல ஒதுங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி மக்களை கொன்று குவித்தார்கள். அதே நேரத்தில் எங்களோட பிரதேசத்தில் இப்படி போர் நடந்தோன்று கேட்க முக்கியமான பிரதான பொருட்களான மருந்து பொருள் இல்லை, உணவுப் பொருள் இல்லை, எல்லா பொருட்களுக்கும் பெரும்பாலான பொருட்களும் வெளி மாவட்டங்கள்லேருந்து வர பொருட்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு விட்டன. அப்போ சாப்பாடு இல்லை, மக்களுக்கு மருந்து இல்லை. அப்படி கணக்க பிரச்சனைகளை எங்களை மக்கள் சந்திச்சு. குறுகிய பிரதேசம், அதுக்குள்ளே இருந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள், சாப்பிடக்கூடிய வசதியில், அதே மாதிரி ஷெல்லடை வீச்சுகளில் காயங்களில் வரைக்குள்ள அவர்களுக்கான ஒரு சரியான மருத்துவ வசதி இல்லை என்கிற வேளையிலும் உண்மையில நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் அந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ உங்களுக்கு கலைச்செல்வன் என்கின்ற ஒருவர் தனிப்பட்ட ரீதியாக அந்த இடத்துல வந்து எப்படி உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் இருந்தீங்களா, அல்லது என்ன நடந்தது அந்த இடத்துல? நான் அப்போ போராளியாக இருந்தேன். நான் என்ற குடும்பம் அம்மா அப்பா யாழ்ப்பாணத்தில் இருந்தபடிய காரணத்தினால எனக்கு இப்போ நான் போராளியாகவும் இருந்த காரணத்தினால எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எனக்கு மன ரீதியாக பல தாக்கங்கள் ஏற்பட்டது. ஆனால் எந்த குடும்பத்தில் யாருமே இந்த இதில் நான் இழக்கலை. ஆனால் என்ற உறவினர்கள் எந்த பெரியம்மான மகன் ஒரு ஆள் போராளியாக இருந்து வீரச்சாவடைஞ்சவர்.
அதோட இந்த மாமான்ற மகன் போராளியாக இருந்தவர் கடைசியாக சரணடையும் போது இன்று அவர் இன்னும் தொடர்பில்லை. அவர் காணாமல் போன பட்டியலில் போட்டு விட்டார்கள் என்ற சொந்த மச்சானவர். அதை விட என்ற சொந்தக்காரர், அதாவது அண்ணின்ற ஒன்றை விட்ட அண்ணின்ற சகோதரர் 2 குடும்பம் அப்படி பங்கர கசல் விழுந்து 2 குடும்பம் இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 சின்ன பிள்ளைகள், அவர்கள் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் தான் மிஞ்சினது 2 பிள்ளைகள். மற்ற குடும்பத்தில் ஒரு ஆள் அவர் போராளி என்ற காரணத்தினாலே அவர் வெளியில் இருந்தாடி அவர் மட்டும் தப்பினார். அவர் இப்போ கனடாவில் இருக்கிறார். மற்ற சின்ன பிள்ளைகள் 2ம் இப்போ அவர் சகோதரங்களால் இப்போ பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அப்படி அதை விட கடைசி நேரம், அதாவது 2009 மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு விடுதலை புலிகள் எந்த தாக்குதலும் செய்யவில்லை. அவர் மிகவும் குறுகிய பகுதி, முள்ளிவாய்க்கால் மிகவும் குறுகிய பகுதி. அதுக்குள்ளே அவன் இப்போ ஆமிக்காரன் ஸ்ரீலங்கா இராணுவம் கொண்டு வர ஆயுதங்கள் ஒவ்வொரு தரும் PKLMG தான் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு இராணுவம் ஒவ்வொரு சிப்பாயும் PKLMG ஒவ்வொரு தரம் கொண்டு வருவாங்க. அவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாதாரணமாக T56 T56 அந்த ஆயுதத்தை வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு குறுகிய பகுதி, அதே போல குறுகிய வளத்தோடு மண்ணுக்கான மீட்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டு காணாமல் செய்யப்பட்ட ஒரு துன்பவியலான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்க என்ற ரீதியில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் உங்களோடு அந்த பகுதிகளில் இருந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கிட்டத்தட்ட எங்களோட இருந்த மக்கள் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தவர்கள். இரண்டாவது தெரியும் எனக்கு, நான் பார்த்தேன். நாங்கள் சிறுவர்கள், பெண்கள், ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். சில குடும்பங்களாக இல்லை. இதுவரை சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் எடுத்து விட்டார்கள். சண்டை துவங்குற கால பகுதியிலேயே அந்த சண்டை துவங்குற தொடக்க கால பகுதியிலேயே தொண்டாய் நிறுவனங்கள் எல்லாம் வெளியே எடுக்கப்பட்டு விட்டது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால். அப்போ இந்த குறுகிய பிரதேசத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் பெரிய என்னன்னு சொல்கிறது, கனரக ஆயுதங்களை வைத்து துப்பாக்கி பிரயோகம் செய்யும்போது மக்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் கூட இப்போ நாங்கள் நந்திக்கடலில் லைனில் நிற்க எங்களுக்கு பின்னால் 50 மீட்டரில் மக்கள். அப்போ அவன் எங்களுக்கு அடிக்க மக்கள் தான் கூட இறந்தார்கள். இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆயுதங்கள் மூலமான தாக்குதல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ரசாயன ஆயுதங்கள் நாங்கள் எங்களுக்கு பாவித்தவங்கள் ரசாயன ஆயுதங்கள். நாங்கள் ஸ்மோக் என்று சொல்லுவோம். அது ஒரு புகை தருவான். அதாவது அந்த புகை ஆக்களை மயக்கிற தன்மை இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ பெண்கள் ஈஸியாக மயங்கி விடுவார்கள். அவர்கள் பெண்கள் இருக்கிற இடத்துல கூடுதலாக அடிப்பாங்க. பொம்பளை பிள்ளைகள் எங்களோட பொன் போராளிகள் இருக்கிற உடனே அது கண்ணெறிஞ்ச உடனே இயலாமல் வந்துடும் உங்களுக்கு. எனக்கெல்லாம் அப்படி வந்தது. என்னென்னா ஒரு மயக்கமான நிலையில் மயங்கிடுவோம். அவன் மூவ் பண்ணி வந்துடுவான். என்ன செய்தார்கள்? எங்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போகிறாங்க. அவங்க கூடுதலாக பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு தான் அடிக்கிற கூட. இந்த பெண்கள் இந்த சத்தங்கள் குரல்கள் கேட்கின்ற பட்சத்தில் என்னென்னா பொடியங்கள் கொஞ்சம் ஆண் போராளிகள் கொஞ்சம் இதாக இருப்பார்கள் என்ற காரணத்தினால அவங்களோட நோக்கங்கள் வேறு. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் நோக்கங்கள் வேறு. அவன் அந்த ஒரு ஆர்வத்திலான் கூட எங்களோட பெண் போராளிகள் பெண் பிள்ளைகளை கனவேற சீரழித்து விட்டிருக்கிறார்கள். அதான் நான் தடுப்புக்கு போகவில்லை. நான் சரணடைய மாட்டேன் என்று தான் இருந்தேன். ஆனால் சரணடைஞ்ச என்ற நண்பர்கள் பலர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க வெளியில்? நான் மக்களாக எனக்கு யாரும் இல்லை வெண்ணியில். சொந்தக்காரர் இருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு மாமா குடும்பம் இருந்தது. அவற்ற மகன் சரணடைஞ்சு இல்லை இது வரைக்கும். இப்போ அவையோட தான் நான் முகாமில் இருந்து பேருந்த பெற்றார் எனக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளால் என்னை வெளியே எடுக்கிறக்காண்டி வெளியே எடுத்த அவங்களுக்கு இதை கொடுத்து காசு கொடுத்து வெளியே எடுத்தது. அப்படித்தான் நான் வெளியில் போனேன். நான்
இப்பவும் உங்களுடைய மனம் எப்படி இருக்கு? 8 வருஷம் ஆனால் போயிருக்கு. எந்த மனநிலை வந்து இப்போ கதைக்கும் போது சில சந்தர்ப்பங்கள்ல என்னால் கதைக்க முடியாமல் வரும். என்னென்னா கவலை வரும், வார்த்தைகள் வராது, சொல்ல முடியாது. முள்ளிவாய்க்காலில் அந்த 3 லட்சம் மக்களும் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது வட்டுவால் பாலத்தால் அதுக்குள்ளே ஆர்பிச்சு செல் அடிப்பான். நேரம் பார்த்து நான் ஒரு ஐயா அவர்கிட்ட 2 காலும் முறிஞ்சு அப்படியே கருப்பாக கிடக்கிறார். யார் காப்பாற்றுவது, யார் தூக்குவது? ஏன்னா ஒரு குடும்பத்தில் அப்படியே குடும்பமாக சேர்ந்து வரைக்க அவன் தாக்குதலில் எல்லாம் 2-3 பேர் இருந்தால் மற்றவர்கள் காயத்துடன் இருக்கும்போது அவரை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்கள் அப்படியே கைவிட்டு செல்லும்போது அடுத்த கட்டம் அவர்கள் குருதி இழப்பால் வேறு காரணங்களால் இராணுவத்தினால் வரும்போது கொலை செய்யப்பட்டு அப்படி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. பல குடும்பங்கள் என்னென்று சொல்கிறது, இப்போ இதுவரைக்கும் எங்கே இல்லை எப்படி என்ன நடந்தது என்ன மாதிரி என்று தெரியாது. அது செய்கிறதுக்குரிய எந்த ஒரு ஆய்வும் எங்களோட நாட்டில் செய்ய முடியாது. அங்கே செய்கிற ஒரு சுதந்திரம் இல்லை. அது செய்கிறதுக்கு யாருமே முன்வரவில்லை. எந்த ஃப்ரெண்டுகள் கணவர் நான் வெண்ணியில் இருந்தனால் ஒரு போராளி, அவர் ஒரு போராளி, 2 பிள்ளைகள் மற்ற சகோதரன். அவை விசாரித்தா பார்த்தா அவன் என் ஃபேமிலி எங்கேண்டு இல்லை. மற்ற வடமராட்சி கிழக்கு படியன் எங்களோட கண்டவன், அவன் ஃபேமிலியும் நாங்கள் விசாரித்து பார்க்க அவனும் எங்கேண்டு இல்லை. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சாங்க, இப்போ நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலாது. அப்படி பல குடும்பங்கள் குடும்பமாக காணாமல் போன எல்லாம் இருக்குது. இப்போ என் மகன், இப்போ என் சகோதரன் காண இல்லைன்னாக்க என் அம்மா அதை தேடுவா. இப்போ ஃபேமிலியை காண இல்லைன்னாக்க யார் அவர்களை தேடுவது? அப்படியெல்லாம் கணக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் இதுகளெல்லாம் வழியில் யாருமே சொல்லுவதில்லை. இப்போ நாங்கள் நேராக பார்த்து அதே நேரம் மக்கள் வட்டுவால் பாலத்தால் வந்து கொண்டிருக்கும்போது அதுக்குள்ளே ஆமி சண்டையை துவங்கினவன் அடித்து சனம் 2 கரைக்கும் பிரிஞ்சு ஓடேக்க அந்த சைட்டில் லைனுக்கு மைன்ஸ் வச்சுருக்கும். கட்டாயம் லைனில் வந்து ஒரு பண்டு அடித்தா பண்டுக்கு பக்கத்தில் மைன்ஸ் ஸ்டார்ட் இருப்போம். அந்த மைன்ஸுக்கு போய் சின்ன இளம் 13-14 வயசு பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே கறிக்கட்டையாக கொண்டு வந்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்க சரியான கவலையாக இருக்கும். நந்திக்கடலில் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பொடிகள் அவ்வளவு, அந்த செத்த உடலங்கள் அவ்வளவும் அப்படியே அந்த வெள்ளை பொம்மை மாதிரி அப்படியே மிதக்கும். அந்த செத்த உடலங்கள் என்று சொல்லிக்கலாம். அது என்ன, குண்டுகளால் சாகடிக்கப்பட்டதா, துவக்கச்சூட்டுகளால் சாப்பிடுகிறதா, அல்ல வேறு ஏதும் வழியில் சாகடிக்கப்பட்ட? இப்போ முள்ளிவாய்க்காலில் இருக்கும்போது மக்கள் பல பிரச்சனைகள் எதிர்நோக்க. ஒன்று சாப்பாட்டு பிரச்சனை, சாப்பாடு இல்லை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்போது பால்மா இல்லை, மருந்து இல்லை, காயப்படுற பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லை, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. முள்ளிவாய்க்கால் வந்து உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலில் வந்து ஏதோ ஒரு வளமற்ற இடம். தண்ணி கூட குடிக்கலாது, அந்த தண்ணி கூட எடுத்து குடிக்கலாது. என்னென்னா தண்ணிக்கு கிணறு தோண்டும் போது ஒரு பால் மாதிரி ஒரு வெள்ளை கலர்லாம் நிற்கும். அது அந்த தண்ணி தெளிந்து வராது. அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் வந்து தங்களோட பிள்ளைகளை எந்த பிள்ளை, உதாரணத்துக்கு எந்த பிள்ளை பசிக்கு தண்டாலேக்கு நான் எந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றத்தான் பார்ப்பேன். அந்த வகையில் மக்கள் வந்து பலர் இராணுவத்திடம் சரணடைஞ்ச மக்களை இராணுவம் கொண்டிருக்குது. பெண் பிள்ளைகளை சரணடைந்த பெண் பிள்ளைகளை தனியாக பிரித்து கொண்டே பாலியல் பண்ணி அப்படி கொடுமைப்படுத்தி இல்லாமல் பண்ணலாம். ஒவ்வொரு குடும்பம் தனியாக போயேக்க அந்த குடும்பத்தை அப்படி அழித்தவர்களாக எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இதுகள் தெரியாது வெளியில். கலைச்செல்வன், நாங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சியிலே உங்களுடைய இந்த செவ்வியை தொடர இருக்கின்றோம். எனவே இப்போது வானிலையிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து கலைச்செல்வனை நீங்கள் தொலைக்காட்சியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவரிடமிருந்து நாங்கள் மேலும் சில விடயங்களை அறிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து ஐபிசி தமிழோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். ஐபிசி தமிழ் வானொலியினுடைய காற்றலை இன்றைய தினம் மறக்குமா மே 18